ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ரஞ்சித்து அவன் பண்ண எல்லா தப்போட தடயங்களையுமே அழிச்சிட்டு வந்த ரஞ்சித்துக்கு ஒரே ஒரு பயம் மட்டும்தான் இருந்தது, இந்த ஃபோன் மட்டும் யார் கையிலும் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஃபோனால் தான் இந்த ரஞ்சித் வசமாக சிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி தெரியல. அந்த ஃபோன் யார் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ பெரிய திருப்பம் நடக்கும் நம்ம சீரியலில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியை கொலை பண்ணுறதுக்கு ரஞ்சித் முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மேலே இவளை உயிரோடு வச்சிட்டு இருந்தா கண்டிப்பாக சரிப்பட்டு வராது. இவளை கொன்னா மட்டும்தான் நம்மளோட காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவ கல்யாணத்தை நடத்த விட போகிறதும் கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையை புரிஞ்சுக்கவுமே பாம்பு கேரளாலேருந்து இறங்கிட்டான். அந்த கேரளாவில் உள்ள நியூஸை பார்த்து பாம்பை இறக்கி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கான் நந்தினியை கொலை பண்ணுறதுக்காக இன்றைக்கி நைட்டு. ஆனால் நந்தினிக்கு தான் விடிய விடிய தூக்கமே வர்றதில்லை. இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குது. ஏதாவது பண்ணி ஆதாரத்தை சேகரித்தா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தூங்காமல் அங்கிட்டும் இங்கிட்டுமா அலையும் போது கண்ணை கூசுது நந்தினி கண்ணுக்கு. என்னடா அங்கே ஏதோ கிடக்குதுன்னு போய் பார்த்தா இவனும் பின்னாடியே போகிறான். இவன் என்னத்தை போய் இப்போ எங்கே போகிறா, இவளை கொலை பண்ணணும் நம்ம முடிவு பண்ணி வச்சுருந்தா இவ பாட்டுக்கு எங்கேயே போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அப்போ தான் பின்னாடியே போனால் நந்தினி கரெக்டாக போயிட்டு இவன் பின்னாடியே போகிறான். நந்தினி கரெக்டாக போயிட்டு பின்னாடி இவன் வர்றதை நந்தினி பார்க்கல. போயிட்டு ஏதோ வெளிச்சமாக தெரியுதுன்னு பார்த்தா அது ஒரு ஃபோனுங்க. அது வேறு யாரோடதுமே இல்லை, ரஞ்சித்தோட ஃபோனு. ரஞ்சித்துக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆகா, நம்ம வசமாக சிக்கிட்டோம். இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு யார் கையில் கிடச்சிருந்தா கூட நம்ம தப்பிச்சிருந்துருக்கலாம். போய் இந்த நந்தினி கையில் போய் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தால் இதை ஏற்றுக்கவே முடியல. இல்லை, இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை நாளைக்கே இவங்க எல்லாருமே கொன்று போட்டுருவாங்க. அதுவும் சூர்யா கிட்டே போய் சொல்லிட போகிறான். இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்க. இவனே சிஸ்டர் அது ஏன் ஃபோன் தான் சிஸ்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்ல, இல்லை என் ஃபோன் தொலைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் போய் சொல்லவும், இல்லை இந்த ஃபோன் ரொம்ப நாள் புதஞ்சி போய் இருக்க மாதிரி இருக்குது, நேற்று தொலைஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்கல. அந்த ஃபோனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க. நந்தினி ஃபோனை கொடு, என்னோடய ஃபோனுன்னு சொன்ன உனக்கு புரியலையான்னு சொல்ல, என்ன மிரட்டுற, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, என்னை ஏதாவது மிரட்டினா நான் போய் சூர்யா சார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எப்படி இவ்வளோ திமிரு வந்தது அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். எனக்கு எதுக்குடா திமிரு வரணும், நீ தான் திமிர் எடுத்து தேவையில்லாத வேலையை பண்ணி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, எனக்கு திமிரு இல்லை அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்ல, 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த ஃபோனுக்கு. காப்பாற்றுங்க நந்தினி கத்தவுமே நந்தினியோட வாயை பொத்துறான். ஐயோ, யாராவது வந்தாங்கன்னா மொத்த கதையும் முடிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தவுமே சுந்தரவல்லி வராங்க. எதிர்பாராதமாக ஏதோ சத்தம் கேட்டு, யாராவது இருக்கீங்களா, சத்தம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவன் வாயை மூடிடுறான். ஆனால் இவன் வாயை மூடவுமே நந்தினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் உள்ள பொருளை தட்டி விட்டுடுறாங்க. சத்தம் கேட்டாங்க வந்தால் இந்த ரஞ்சித் நந்தினியோட வாயை மூடிட்டு இருக்கிறத சுந்தரவல்லி பார்த்துடுறாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக அவளை இப்போ வாயில் மூடிட்டுருக்கீங்கன்னு கேட்க, ஆண்டி அது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபஸ்ட்டு கையெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் நந்தினி சொல்கிறான், அம்மா இவன் என்னை கொலை பண்ண பார்க்குறாம்மா அப்படின்னு சொல்லவுமே சுந்தரவல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆண்டி இவ பொய் சொல்கிறா, இவ சொல்கிறத நம்பாதீங்க, இவ பொய் சொல்கிறா ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, சுந்தரவல்லிக்கு அதை நம்ப முடியல. ஏன்னா இவ பொய் சொல்ல வேண்டிய காரணம் இல்லை. அப்படி இருக்கும்போது இவன் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிய வருது சுந்தரவல்லிக்கு. உடனே சரி விடுன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நந்தினிகிட்ட கேட்குறாங்க, என்ன தாண்டி நடந்துச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா அது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது போய் அந்த இதெல்லாம் இழுக்காத, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு கேட்க, எல்லா உண்மையுமே நந்தினி புட்டு வச்சிடுறாங்க. ரஞ்சித் நினச்சிக்கிட்டேன், நம்ம ஆண்டி எப்படியும் நம்ம சொல்கிறதான் கேட்பாங்க, அவன் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் சுந்தரவல்லி அவன் சொல்கிறத நம்பவே இல்லை. நந்தினி சொல்கிறத மட்டும்தான் நம்பினாங்க. ஏன்னா அவங்க பார்த்த காட்சி அப்படி இருக்கும்போது சுந்தரவல்லி ரொம்ப அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல.
ஐயோ என்னடி என்னென்னமோ சொல்கிறியே அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்க. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். இவனோட உண்மை எல்லாத்தையுமே வந்து நான் எல்லாருக்கும் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ மோசமானவனா அன்னைக்கே எனக்கு டவுட் வந்தது. ஆனால் இந்த சுரேகா தான் என்னென்னமோ பேசி என்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, நான் எல்லா ஆதாரத்தையும் நான் கண்டுபிடிச்சி இந்த வீட்டோட கௌரவத்தை நான் காப்பாற்றுவோமா, நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை தாண்டி நம்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்லிட்டாங்க. ரெட் கலராக எது பின்னாடி அதுவா? என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்காங்க. சுந்தரவழிக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அட பாவி வாங்குவார் எங்கே? ஆனால் இப்போ உங்க ஊர் மாதிரியே இருக்கு இது. ரொம்ப வந்து சுந்தரவல்லிக்கு தலையை சுற்றிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை நம்பியிருக்கணும். இப்படி ஒரு நாய்க்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்துட்டேனே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சுந்தரவல்லிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுத்தமாக வந்து புரியல. அப்படி இருக்கும்போது தான் சுந்தரவல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே வந்து சும்மாவே விடக்கூடாது, என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி மேலே கீழே எல்லா இடத்துலையும் சுந்தரம் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மேலே வந்துடுங்க, மேலே வந்து நம்ம மேலே தானே வந்துருக்குறேன், காப்பாற்றிடாம பாரு. சுந்தரவல்லி சொல்கிறாங்க, நான் உன்னை நம்பி மட்டும்தான் இருக்கேன், ஏன் இதை சூர்யா கிட்ட சொல்லணும்னு கேட்கும்போது, சூர்யா சார் சும்மாவே வந்து கோபக்காரருமா, அவர்கிட்ட போயிட்டு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டா என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து பதிலே இல்லை. ஆமாம் அவன் வந்து கோபக்காரன் தான், பரவாயில்லையடி, நீ நான் நினச்சதை விட்டு ரொம்பவே வந்து குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுற, இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து சொல்கிறாங்க. அம்மா இவன் எப்படியுமே வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே வரவே கூடாதுமா, வந்துட்டான் அப்படின்னா எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்டி, உன் கையில் தான் நான் மொத்த குடும்பத்தையும் ஒப்படைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அங்கே பேக் சைடு வரான். காப்பாற்றி விட்டாங்க.